பழமொழி தமிழில் உண்டு. நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ மழைக்காக ஒதுங்கி இருக்கிறீங்களா, இல்லை மழை முடிகிற வரைக்கும் போக முடியலேங்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியல. இந்த மழையிலையும் இங்கே இருக்கிற உங்களுடைய திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதை எப்படி சொல்றது? ரொம்ப உண்மைகளை பட்டவர்த்தனமாக ரொம்ப தெளிவாக ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்கள் இங்கே தோல் உரித்து காட்டினார்கள். மனித குலம் கொஞ்சம் கற்பனை, கொஞ்சம் பொய், இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் அது நம்பிக்கொண்டு இருக்கிற ஒரு விதமான பழைய நம்பிக்கைகள், அதிலிருந்து வெளியே வருவதற்கு மனித குலம் விரும்பாது. எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவது என்பது மனிதர்களுடைய இயல்பு. வீட்டில் ஒரு சின்னதா கொஞ்சம் பூரானுக்கு கொஞ்சம் பெருசு, அது மாதிரி ஒரு பாம்பு போச்சு, அதை அடிச்சான். அவன் சம்சாரம் பக்கத்து வீட்டில் போய் சொன்னா 5 அடிக்கு ஒரு பாம்பு எங்க வீட்டுக்காரர் அடிச்சாருன்னா. அந்த அம்மா தெருவில் எல்லாரையும் பார்த்து அவங்க வீட்டுக்காரர் 15 அடிக்கு ஒரு பாம்பு போச்சான் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சார். 15 அடி அப்படின்னு. ஏன்னா சொல்றவங்க அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கணும். சொல்றவங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு, நம்ம அந்தஸ்துக்கு பூரான்னு சொல்ல முடியாது இல்ல. அதனால அது பாம்பு ஆக்கணும், 5 அடி ஆக்கணும், அது 10 அடி ஆக்கணும் அவங்கவுங்க அந்தஸ்துக்கு. கடைசியில் அது என்ன ஆகி போச்சு, அனகோண்டாவா மாறிடுச்சு. அப்படி சுத்தி இப்படி சுத்தி அனகோண்டாவே ஆகி போச்சு. இது அந்த ஊருக்கு ஒரு புதுசா ஒரு துறவி வந்தாரு. அந்த துறவிகிட்ட ரொம்ப பெருமையா சொன்னாங்க. அது மாதிரி அந்த வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு, அவர் இது மாதிரி 550 அடிக்கு ஒரு பாம்பு அடிச்சாருன்னா. அவர் பயந்தே போயிட்டார். இவ்வளவு பெரிய மனுஷன் இருக்க ஊர்ல நம்ம என்ன பண்றதுன்னு அவன் வீட்டுக்கு வந்து கேட்டாரு, ஏப்பா நீ 550 அடி பாம்பு அடிச்சியான்னு கேட்டார். அவன் ஆமாம்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அனாவசியமா ஒரு பெருமையை இழக்கக்கூடாது. சும்மா அமைதியா இருந்து ஒரு விருது வருது, அதை ஏன் கெடுத்துக்குவானே அப்படின்ட்டு பேசாம நின்னான். அவருக்கு அவநம்பிக்கையினால மனைவியை கேட்கிறாரு, ஏமா இவர் 550 அடி பாம்பு அடிச்சாரான்னு. அந்த அம்மாக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம், இவர் அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டார் போல் இருக்குது, இதை நாமளும் கெடுக்க வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா சும்மா இருந்தது. அந்த வீட்டில் இருந்த சின்ன குழந்தை அதை பார்த்து கேட்டார், ஏன்னா உங்க அப்பா 550 அடி பாம்பு அடிச்சாரா அப்படின்னு. அந்த பையன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான், செத்த பாம்பு வளருமா ஐயா? இந்த உலகத்துல செத்த பாம்பு எங்கேயாவது வளருமா ஐயா? நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமா கேள்விப்படுறேன்னா. ஏன் அது 2 அடி, அது செத்தது எப்படி 550 அடி ஆச்சுன்னா? இதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்தியாவில் பிறந்து வளரணும். ஏதோ இத்தனோண்டு நடந்ததை நம்மால் ஊதி 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 பெரிய விஷயமாக்கி அதுக்கே கோயில் கட்டி அதுல 10 பேர் வசூல் பார்த்து அதை சில பேர் எம்எல்ஏ எம்பி வரைக்கும் மேல போய் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை அழிச்சாட்டியமும் பண்ணும். இத்தனோண்டு விஷயம் ஒண்ணுமே கிடையாது, அது ஊதுனா அவ்வளவுதான். இது எதனால வருகிறதுனா மனித மனத்துக்கு ஒரு பலவீனம் உண்டு. கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணலைன்னா நல்லா இருக்காது. எக்ஸாஜரேஷன் அப்படிங்கிறது மிகைப்படுத்துதல், தவிர்க்க முடியாது. இப்போ பாருங்களேன், நம்ம ஒரு வீட்டில் சாப்பிட்றோம், சாப்பாடு எப்படின்னா பிரமாதம், நீங்கள் மிகைப்படுத்தலைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க, அடுத்த வேலைக்கு வந்தால் போட மாட்டாங்க. ஒரு 7-8 சிக்கல் இருக்குது அனாவசியமா. அதை விட என்னன்னா கூட்டிட்டு வந்த புருஷனை திட்டுவாங்க. ஒரு ஆளை கொண்டாந்து நிறுத்தினி, அவன் ஒரு வரி கூட நல்லா இருக்குன்னு சொல்லாம தின்னுபிட்டு எருமாடு மாதிரி புறம்பாரு அப்படிம்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நல்லா இருந்ததுங்க, இது வரைக்கும் நான் சாப்பிட்ட சாப்பாட்டில் இது மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் புழுகுவோம். கொஞ்சம் புழுகலைன்னா நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது. ஆனால் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு மேலே போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் மிகை பொய் அப்படியே மேலே 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 போகிறோம். நான் இதை குறை சொல்லலை, இலக்கியமே அப்பதான் உருவாகும். கவிதைக்கு பொய் அழகுன்னு பாடலையா? கொஞ்சம் பொய் சேர்க்கறது தான் கவிதைக்கு அழகா இருக்கும், வேற வழியே கிடையாது. நீங்களாம் நல்ல பூத்துக்கிட்டு வரணும்னா ஆப்பசோடா கொஞ்சம் சேர்த்துக்கிற மாதிரி. நான் நீங்கள்லான்னு பொதுவாக தான் சொன்னேனே ஒழிய ஆம்பளையா பொம்பளையா அது யார் யாரெல்லாம் ஆப்பசோடா போடுறீங்களோ அவங்க எல்லாருமே சேர்த்துக்குங்க. அதில் போய் நான் தலையிடுறதுக்கு தயாரா இல்லை. அது கொஞ்சம் போட்டால் பூத்துக்கிட்டு வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி கொஞ்சம் ஆப்பசோடா போடணும் கவிதையில். இப்போ வீட்டில் குழந்தை அழுவுது, அம்மா தாலாட்டு பாடுற போது என்ன பாடுவாங்க, குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வர. இதை விட அண்ட புழுகு ஆகாச புழுகு இருக்குதா? எங்கேயாவது ஆறு வருமா? வந்தா காவிரி தகராறே நமக்கு வராது. 2 குழந்தைய கிள்ளி விட்டா போறோம், அது பாட்டுக்கு ஆறா பெருகி வரும்.
நமக்கும் கர்நாடகாவுக்கும் தகராறே கிடையாது. ஒரு 8 பிள்ளைங்களை ஒண்ணா வச்சுக்கலன்னா கதை முடிஞ்சு போச்சு இல்லையா? அது உண்மை இல்லை. அந்த தாயினுடைய மனம், அந்த குழந்தை அழுதது பெருசா தெரியுது, எக்ஸாஜரேஷன். குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வராதல், யானை குளித்தேற குதிரை குளித்தேற வழிப்போக்கர் வாய் கழுவ. இதெல்லாம் தான் மிகைப்படுத்துதல். மிகைப்படுத்துவதை கூட சகிச்சுக்கலாம். ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவர் சொல்றது என்ன தெரியுங்களா? பொய்களை நியாயப்படுத்துதல். இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பொய்களை நியாயப்படுத்துதல், இது எந்த வகையில நியாயத்தோட சேர்த்து ஒரு பொய்யை நியாயப்படுத்தி கொண்டே போலாமா? ஒரு சின்ன உண்மைங்க, நம்ம தெரிந்திருக்கிற, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு உண்மைங்க. என்ன? நாம் அனைவரும் இன்றைக்கு இந்தியாவில் பின்பற்றி கொண்டிருக்கிற இந்து மதம் என்பது பல மதங்களுடைய கூட்டமைப்பு. இவ்வளவுதான் ஒரு சிம்பிள் உண்மை. எப்படி 7-8 கடவுள் இருக்க முடியும்? சிவன் ஒரு முழுமுதற் கடவுள் சைவத்தில் இருக்குது, திருமால் அப்படின்னு ஒரு முழுமுதற் கடவுள் வைணவத்தில் இருக்குது, அன்னை காளி கொற்றவை அப்படின்னு ஒரு பெண்ணை வணங்குகின்ற வழிபாடு சக்தி வழிபாட்டில் இருக்குது. ஒரு எளிய விஷயம், அது ஒரு முழுமுதற் பொருள்னு. அது கூட சாமி வடிவத்தை மாத்திரலாம். பிலாசபி அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், சைவ சித்தாந்தம், எப்படி இவ்வளவு பிலாசாபிக்கல் பிரான்ச்சஸ் உண்டாக முடியும்? பிலாசபில எப்படி கிளாசிபிகேஷன் இவ்வளவு வந்தது? ஒரு மதத்துக்கு ஒரு தத்துவம் தானே சார் இருக்க முடியும். அத்வைதம்னா அதோடு நின்றுபட வேண்டியது தானே. அதுல எப்படி விசிஷ்டாத்வைதம் வர முடியும்? அதுல சைவ சித்தாந்தம் எப்படி வர முடியும்? சோ பிலாசபி நிறைய இருக்கு. ஐடியா, ஐடல், அதாவது சிலை, அது வெவ்வேறு இருக்கு, வடிவம் நிறைய இருக்கு. அப்ப சிம்பிள் என்ன? நம்ம 7-8 பேர் ஒன்னா இருந்தோம், சண்டை கிண்ட போடாம நம்ம இருக்கணும்னா ஒரே வழி, லெட் அஸ் மெர்ஜ் டுகெதர். நம்ம இணைஞ்சுக்குவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒன்னா இருந்துக்குவோம் அப்படின்னு பல்வேறு மதங்களை இணைத்து கொண்டது இந்து மதம். இந்த உண்மையை சொல்றதுல என்ன வருத்தம் இருக்குது? இந்த உண்மையை நம்ம எப்படி கொண்டு போறோம்னு கேட்டீங்கன்னா, அதை ஒரே மதமா ஆக்குவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சு அவனை நசுக்கி இவனை நசுக்கி இவனை புழிஞ்சு அவனை புழிஞ்சு பயன் இல்லை. இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, எவ்வளவு வன்முறைகளை பிரயோகித்தாலும், எவ்வளவு வன்முறைகளை பிரயோகித்தாலும் உண்மையை உங்களால் சாகடிக்க முடியாது. எவ்வளவு வன்முறைகளை பிரயோகித்தாலும் உண்மைகளை உங்களால் சாகடிக்க முடியாது. அது 5000 ஆண்டுகளுக்கு பிறகு கூட எழுந்து நின்று கர்ஜிக்க தொடங்கும். எப்படி நீங்க உண்மையை அழிச்சிட முடியும் இந்த உலகத்திலிருந்து? இட் இஸ் an affiliation. எல்லாத்தையும் இணைக்கப்பட்டது. எப்ப நீ சிவனை வச்சிருக்கியா வச்சுக்க, எதுக்கு பெருமாள் வச்சிருக்கிற திட்டுற? ஒண்ணு பண்ணலாம். என்ன, மதுரையில் ஒரு கல்யாணம் பண்ணிட்டா சரியா போச்சு, மீனாட்சி கல்யாணம்னு ஒரு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வாப்பா. பெருமாளும் அங்கேருந்து வந்தாரு, சிவபெருமான் கல்யாணம் பண்ணாரு, மீனாட்சி சிவபெருமானுக்கு திருமாலுக்கு தங்கச்சி அப்படின்னு ஒரு ஒரு ஒருமைப்பாட்டை உண்டு பண்றோம். சோ என்ன புரிஞ்சுக்கணும்? பலவிதமான மதங்களுடைய ஒருங்கிணைப்பாக ஒரு மதம் உருவாயிற்று அப்படிங்கறது ஒரு சிம்பிள் ட்ரூத். அது அதை நம்ம அப்படியே சொல்ல முடியாது. நாங்க சொல்ற மாதிரி திருப்பி சொல்லுன்னு ஆரம்பிச்சா ஒரு உண்மையை கூட பேசக்கூடாது அந்த நாட்டில்.